லவ் நேற்று ஒரு டிவி வாங்கினேன். இதான் அந்த டிவி. ஆனால் என்னை கடைக்காரர் நல்லாவே ஏமாற்றிட்டாரு. என்ன அப்படின்னா, இது வரைக்கும் டிவி வாங்கியே பழக்கம் இல்லை. டிவியை பற்றி பெருசாக நாலேஜ் கூட இல்லை. வீடு ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு டிவி மாட்டலான்ட்டு தான் தோணுச்சு. 32 இன்ச் எல்இடி டிவி தேடும்போது ஆன்லைனில் நிறையவே ஆப்ஷன்ஸ் இருந்தது. ஸோ எல்லாமே ஓரளவுக்கு இருந்தது. ஆனால் எனக்கு ஆன்லைனில் வாங்கினதுக்கு அவ்வளோ கஷ்டஃபுல்லாக இல்லை அப்படின்ட்டு நான் ஆஃப்லைன் ஸ்டோர் விசிட் பண்ணேன். ஆஃப்லைன் ஸ்டோரில் கொஞ்சம் இடத்துல சோனி டிவி 12,000 ரூபாய்க்கு தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சோனி டிவி எப்படி 12,000 ரூபாய்க்கு தராங்க, சரின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்ட்டு போய் பார்த்தோம். பார்த்தா நான் இந்த டிவி எடுத்து காமிச்சாங்க. காமிச்சிட்டு பாக்ஸ்லேருந்து வெளியே எடுத்தாங்க. அந்த அன்பாக்ஸ் பண்ணி காமிச்சாங்க. டிவி ஆன் பண்ணோடனே சோனின்ற ஒரு லோகோ வந்துச்சு. நானும் ஓகே சோனி தான் போல அப்படின்ட்டு நம்பிட்டேன். அண்ட் இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஃபுல் ஹெச்டி பேனலு, 2GB ரேம், 16GB ரோமு, அதுக்கப்புறம் 4K சப்போர்ட்டடு, HDMI போர்ட்டு, USB போர்ட்டு, ஸோ எல்லாமே கவர் ஆகிற மாதிரி, எல்லா ஃபீச்சர்ஸும் கவர் ஆகிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அது எனக்கு ஓகே, ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. நானும் ஓகே பேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு தாட்டு, இந்த பாக்ஸில் எங்கேயுமே சோனின்றது மென்ஷன் ஆகும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே ரிமோட் இருந்துச்சு. அந்த ரிமோட்லேயும் எங்கேயுமே சோனின்றது மென்ஷன் ஆகுது. அதுக்கப்புறம் டிவியில் அந்த பாட்டமில் இந்த பெசல்ஸில் இருக்கு இல்லையா, ஸோ அங்கேயும் சோனின்றது மென்ஷன் ஆகும். ஸோ இது எப்படி சோனி டிவியாக இருக்க முடியும் அப்படின்ட்டு நான் அந்த கடையில் திரும்ப போயிட்டு, இது உண்மையாலே சோனி டிவியா அப்படின்ற மாதிரி அந்த கடைக்காரர் என்ன சொன்னார், இது அசம்பிள்டு செட்டு அப்படின்னு. அசம்பிள்டு செட்டு அப்படின்னா வேறு பொருட்களை எடுத்து ஒன்றா வச்சு ஒரு டிவியை ரெடி பண்ணுவாங்க போல். ஸோ எனக்கு அந்த அசம்பிள்டு செட்டு வார்த்தையை இப்போ தான் நான் கேட்குறேன். உள்ளே இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே சோனி தான், ஆனால் வெளியே இருக்கிறது அசம்பிள் செட்டு, சோனி பிராண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி தெளிவாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் ரிட்டர்ன் பண்ணலான்னு தான் கேட்டேன். அவர் என்ன சொன்னார், நல்லாவே இருக்கும் டிவி, நான் 1 இயர் வாரண்டி கூட இருக்குது, நான் எல்லாமே ரிப்பேர் பண்ணித்தாங்க உங்களுக்கு, ஒன்றும் பெருசாக பிரச்சனை வராது. அண்ட் இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு நீங்கள் பிராண்டடாக போனாலும் உங்களுக்கு ஒன்று பட்ஜெட் ஹையராக இருக்கும், ஃபீச்சர்ஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே நம்ம இதே வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து நான் எடுத்து வந்து அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓப்பன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட்டு ரிமோட் இருந்தது. ரிமோட்டுக்கு டபுள்ஏஷிஎல் போடுற மாதிரி ஆப்ஷன் இருந்தது, ஆனால் டபுள்ஏஷிஎல் இல்லை. அதுக்கப்புறம் டிவியோட ஸ்டாண்டு இருந்தது, 2 ஸ்டாண்டு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு தர்மாக்கோல் வச்சுருந்தாங்க. டேரெக்டாக டிவி இருந்துச்சு. டிவி எடுத்துட்டேன். டிவி வந்து ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்துச்சு. அரௌண்டு 300 to 400 கிராம் தான் இருக்கும் போலே டிவி. அவ்வளோ வெயிட்லெஸ்ஸாக இருந்தது. பெசலும் சுத்தமாக இல்லை டிவியில். கீழே பாட்டமில் மட்டும்தான் லைட்டாக இருக்குது. அண்ட் சைடில் எதுவுமே பெசல்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் பெட்டிக்குள்ளே யூசர் மேனுவல் அது இதுன்னு நிறையா இருக்குமே, எதுவுமே இல்லை பெட்டியில். என்னடா அது ஒன்றுமே இல்லையே அப்படின்ற மாதிரி ரொம்ப மன உடைச்சலுக்கு ஆளாயிட்டேன் நல்லா. சரி அதுக்கப்புறம் பழைய டிவி இருந்த இடத்துல எல்லாமே டிஸ்மேண்டல் பண்ணிவிட்டு புது டிவியை ஃபிக்ஸ் பண்ணலான்ட்டு எல்லாத்தையும் இடத்த ரெடி பண்ணி ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணி டிவியை உட்கார வச்சிட்டேன். அண்ட் ஸ்விட்ச் போட்டதுக்கப்புறம் நான் ஆன் பண்ணதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையாக ஆனேன். ஃபைனலாக எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக பண்ணது இந்த டிஸ்பிளே வந்து சூப்பர் குவாலிட்டியில் இருந்தது. ஆன் பண்ணி காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள் டிஸ்பிளேயோட குவாலிட்டி. நிஜமாகவே எனக்கு 10 கொடுத்துடலான்ற மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஆனால் எனக்கு அந்த டிஸ்பிளேயோட குவாலிட்டி என்னை மிரள வச்சிச்சு. ஸோ டிஸ்பிளேயோட குவாலிட்டி நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே. 1080 பிக்சல் தான், ஆனால் ஓகேவாக இருந்துச்சு. ஒரு 12,000 சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பேசி பிராண்ட் இல்லை அப்படி இப்படின்லாம் சொல்லி ஒரு 9,000 கிட்ட கொண்டு வந்தோம். 9,500 கடைசியாக முடித்தாங்க. ஸோ இந்த ப்ரைஸுக்கு இந்த டிஸ்பிளே ஓகேவாக இருந்துச்சு. அண்ட் சுத்தமாக பெசலே இல்லை, ஒரு ஃபுல் வியூவிங் ஆங்கிள் கிடச்சிது. ஸோ எப்படி இருக்குன்ட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள்.